தனியார் பள்ளி பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா, அரசு பள்ளி பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தனியார் பள்ளியில போனா நீங்க தான் ஃபீஸ் கட்டணும், அரசு பள்ளிக்கு போனா அவங்க உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. கிட்டத்தட்ட 14 வகையான இலவச பொருட்களை அரசு கொடுக்குறாங்க. அரசு பள்ளிகள்ல தரமா இருக்கு சார், இது அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்ல விஷயம், நான் பாராட்டுறேன். ஆனா இந்த விஷயம்லாம் இன்னும் சரி பண்ண வேண்டி இருக்கு, அப்படி ஏதாவது இருக்கலாம். தனியார் பள்ளிகள்ல என்ன அப்படின்னா ஃபீஸ் நிறைய பிடிங்கிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா 2 லட்சம் 1.5 லட்சம் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கணும், தமிழக அரசு ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் உங்களுக்கு இருக்கலாம். அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் பத்தி உங்களோட ஒப்பீடு என்ன? இதுல எதாவது விஷயம் நீங்க சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பேசலாம் ஓபனா வந்து. கேர்ள்ஸ் டீம்ல ரெடியா இருக்காங்க. எது சரி எது சரி இல்ல? மேம் என் பேரு அக்ஷயா. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் 6th இருந்து 12th வரையும். என் ஸ்கூல்ல என்னன்னா கோச்சிங் கொடுத்தாங்க, நீட் ஜேஇ காம்படேட்டிவ் எக்ஸாம்க்கெல்லாம் கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆனா அது அந்த அளவு எஃபெக்டிவா இல்ல இருந்துச்சு. ஆனா அது வந்து அந்த அளவு ஸ்ட்ராங்கா யாருமே புஷ் பண்ணல. அதே இது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி எஃபெக்டிவா பண்றாங்க, நிறைய தனியா கோச்சிங் போறாங்க. ஆனா அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனாலதான் நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லே சேர்றோம். அப்படி இருக்கலே எங்களுக்கு அந்த இதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். அது வந்து விழிப்புணர்வு யார்ட்டுமே இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி இருக்குது, இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு, இதனால ஒரு ஃபியூச்சர் பெட்டர் ஆகும் அப்படிங்கறத ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா அது இங்க நிறைய ஸ்கூல்ல செய்யறது இல்ல. செய்யறாலும் ஒரு கடமைக்காக சொல்றோம், அங்க இருந்து கவர்மெண்ட்ல இருந்து சொல்றோம் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. யாருமே அதை ஸ்ட்ராங்கா சொல்றது இல்ல, எஃபெக்டிவா சொல்றது இல்ல. அதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல கோச்சிங் இருக்கு, பட் அந்த அளவுக்கு தனியார்ல சொல்லி தர அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே. என் பேர் மோகன. லாஸ்ட்ல போய் ஆள் கூட்டு. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இப்ப நிறைய வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கூல் வந்து ஒரு சில ஸ்கூல்லதையும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மியா இருக்கு. இதே பிரைவேட் ஸ்கூல்னா எல்லா ஸ்கூல்லயும் ஒரே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறைய வந்துருச்சு. லேபு ஸ்டடீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு சில ஸ்கூல்லதே இந்த மாதிரி லேப் இதெல்லாம் இருக்கு, ஒரு சில ஸ்கூல்ல வந்து அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இந்த மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸு ஸ்டடீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம், அவங்களும் நல்லா ஹை லெவலுக்கு வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் லேப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம். சில இதுல இருக்கு, சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு, சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல. சோ வந்து ஏதாவது பர்டிகுலரா சொல்ல முடியுமா? நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன், இந்த ஸ்கூல்ல இது இல்ல அப்படின்னு பர்டிகுலரா, இல்ல என் ஃப்ரெண்டு படிச்சாங்க இந்த ஸ்கூல்ல இல்ல அப்படின்னு பர்டிகுலரா சொல்ல முடியுமா? அல்லிநகரத்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சு, அல்லிநகரம் கவர்மெண்ட் ஸ்கூல், அங்க வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு சிலலாம் நல்லா இருக்காது. மிச்ச ஸ்கூல்லலாம் நல்லா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் கொண்டு வரணும்னு சொல்லி என் கோரிக்கை.